நம்ம வளர்க்குற திராட்சை செடி முதல் வருடத்திலிருந்தேவும் நிறைய காய்க்கிறதுக்காக பக்க கிளைகளை அதிகப்படுத்தக்கூடிய வளர்ப்பு முறைகள் தான் இந்த ஒடிச்சு வளர்க்குற முறைன்னு சொல்கிறோம். இந்த ஒடிச்சு வளர்க்குற முறையில் 13 இலைகளுக்கு மேல் வளர்ந்த ஒரு பக்க கிளையில் 6 மற்றும் 7வது இலைக்கணுவில் நம்ம ஒடிச்சு விட்டோம்னா அதிலிருந்து வரக்கூடிய துளிர்களை நம்ம பக்க கிளைகளாக வளர்த்து எடுத்துக்கலாம். இப்படி குறிப்பாக ஒடிச்சு வளர்க்குறது 6 மற்றும் 7வது இலைக்கணுவுக்கு இடையில் மட்டும் ஏன் ஒடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது நம்ம வரக்கூடிய துளிர்களில் எது காய்ப்பூச்சிகளாக பயன்படுத்திக்கலாம், எது வளர்ப்பூச்சிகளாக பயன்படுத்திக்கலாம், ஒன்றுக்கு மேலே காய்ப்பூச்சியில் இருந்தால் எதை நம்ம வச்சுக்கலாம், எதை நீக்கிக்கலாம். ஒரு காய்ப்பூச்சி கூட இல்லாமல் வெறும் வளர்ப்பூச்சிகள் மட்டும் இருந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சுக்கலாம். இப்படி நிறைய சந்தேகங்களும் நிறைய சிக்கல்களும் வரும். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த 4வது ஒடிப்பு முடித்த பிறகு தான் நம்மளுக்கு இந்த சந்தேகங்கள்லாம் நிறையா வரும். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நமக்கு விட தெரியணும்னா நம்ம இந்த 6வது மற்றும் 7வது இலைக்கணுவுக்கு இடையில் ஏன் ஒடிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அது கூட சேர்ந்த மற்றொரு பிரச்சனை இருக்குது. இந்த குறிப்பிட்ட இடங்கள் தவிர மற்ற இலைக்கணுவுக்கு இடையில் ஒடிச்சு விடலாமா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 4வது ஒடிப்பு முடிஞ்சு 5வது ஒடிப்புக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு குச்சி. 13 இலைகளுக்கு மேலே வளர்ந்துருக்கு. இதோட இலைக்கணுவுகளை நம்ம கவனித்து பார்த்தா தெரிய ஆரம்பிக்கும். 2வது இலைக்கணுவிலிருந்தேவும் சிறு சிறு துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இது 3வது இலைக்கணுவில் அது 2 இலையிலேருந்து 3 இலை வரைக்கும் இருக்கும். 4வது இலைக்கணுவிலையும் அதிலிருந்து கொஞ்சம் பெரிய வளர்ச்சியாக இருக்கும். 5வது இலைக்கணுவில் அதிலிருந்து பெரிய வளர்ச்சி இருக்கும். அதேமாதிரி 6வது இலைக்கணுவிலையும் வளர்ச்சி இருக்கும். 7வது இலைக்கணுவிலிருந்து அதனோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படியே நுனிப்பகுதிக்கு போக போக அந்த சிறு துளிர்களும் வளர ஆரம்பிக்காது. அப்போ நம்மளுக்கு ஆரோக்கியமான துளிர்கள் 5 மற்றும் 6வது இலைக்கணுவில் தான் வளர்ச்சி பெருசாக இருக்கும். அதனால தான் நம்ம 6 மற்றும் 7வது இலைக்கணுவில் ஒடிக்க சொல்கிறோம். அப்படி ஒடிக்கிறப்பையும் நடுப்பகுதியில் ஒடிக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு கணுவு விட்டு உங்களுக்கு ஒடிச்சு காட்டிருக்கு. இந்த மாதிரி நடுப்பகுதியில் ஒடிச்சு விடணும். இலையொட்டி ஒடிச்சிடக்கூடாது. கத்தி இல்லாட்டி கற்று ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இலைகள் இலைக்கணுகள் சேதம் இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த இடத்துல தான் நார்மலான ஒடிப்பு ஒடிக்கணும். இப்படி ஆரோக்கியமாக இருக்கிற 5 மற்றும் 6வது பக்க கிளைகளே நம்மளுக்கு காய்ப்பூச்சிகளாகவும் வளர்ப்பூச்சிகளாகவும் வளர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வரும். நம்ம இந்த 6வது இலைக்கணுவில் ஒடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏன் இந்த பக்க கிளை 13லேருந்து 15 இலை வரைக்கும் வளர விடணும், 7வது இலையிலேயும் கிள்ளி விட்டுடலாம்லன்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். நியாயமாக வரக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னாலும், ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய துளிர்கள் பக்க கிளைகளாக வளர்ச்சி அடையாது. நம்ம அதிலிருந்து அடுத்தடுத்து அதை வளர்ப்பூச்சிகளாகவும் வளர்த்து எடுக்க வேண்டியிருக்கும், காய்ப்பூச்சிகளாகவும் வளர்த்து எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அதுக்கான தேவையான சத்துக்களும் ஆரோக்கியமும் அந்த துளிர்களுக்கு கிடைக்காது. நம்ம எந்த பகுதியில் உடிச்சு விடுறோமோ அந்த பகுதியோட தண்டு பகுதி எவ்வளவு நம்மளுக்கு கனமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிலிருந்து வெளியேறக்கூடிய பக்க கிளைகளோட வளர்ச்சியும் ஆரோக்கியமும் நல்லா அதிகமாகவே இருக்கும். இப்படி நல்லா வளர்ந்துட்டு வர்ற திராட்சையை நம்ம ஒடிச்சு வளர்க்குறதுக்கான காரணமேவும் பக்க கிளைகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறது. இதில் பக்க கிளைகள்ன்றது நம்மளுக்கு காய்ப்பூச்சிகளாக வளரும். எத்தனை எண்ணிக்கையில் காய்ப்பூச்சிகள் இருக்கோ அத்தனை எண்ணிக்கையில் திராட்சை கொத்துக்கள் போடும். இப்படி முறைப்படி வளர்கிற ஆரோக்கியமான ஒரு திராட்சை செடியில் இந்த ஒடிச்சு வளர்க்குற முறைகள் ஓரளவு சரியாகவே ஒத்துப்போகும். ஆனால் ஒரு சில பகுதிகளில் சீதோஷ நிலையாக இருந்தாலும் சரி, மண் கலவையாக இருந்தாலும் சரி, பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதுனால இந்த விதிகள் சரியாக பொருந்தி போயிடாது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இப்படி திராட்சை செடியில் இந்த ஒடிச்சு வளர்க்குற முறைகளில் சிறிய விதிகளை தளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி எல்லா இலைக்கணுகளிலிருந்தும் துளிர்கள் வர ஆரம்பிக்கும். ஆனால் ஆரோக்கியமாக இருக்காது. 2 இலையிலையோ 3 இலையிலையோ அப்படியே நின்றுடும். அது வளர்ச்சி அடைகிற துளிர்களாக இருக்காது. 6 மற்றும் 7வது இலைக்கணுகள் நம்ம ஒடிக்கணும்னா அதுக்கு கீழ்ப்பக்கம் உள்ள துளிர்கள் வளர்ச்சி அடையாமலே இருக்கும்.
ஆனால் 8 இல்லாட்டி 9வது இலைக்கணுவில் அந்த துளிர்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்த மாதிரி. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா 8வது இலைக்கணுவோ 9வது இலைக்கணுவோ பக்கத்தில் ஒடிச்சு விடலாம். நம்ம எந்த இடத்துல ஒடிக்கிறோமோ அது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய துளிர்கள் வந்து பக்க கிளையில் வளரக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிற இதில் அந்த இடத்துல வந்து நம்ம ஒடிச்சு விடலாம். இப்படி ஒடிச்சு விட்டோம்னா அதுக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிற துளிர்களை வந்து பக்க கிளையில் வழக்கம் போல் வளர ஆரம்பிச்சிடும். இந்த இலைக்கணுகளுக்கு இடையில் இருக்கிற சின்ன சின்ன துளிர்களை வந்து அடுத்த ஒரு ஒடிப்புலையோ 10 நாள்லேயோவும் நம்மளுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணலாம். அதையும் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். எது தேவை எது தேவையில்லைன்றதையும் பார்க்கலாம். இப்படி நிறைய துளிர்களோடு நம்ம உரிச்சு விட்ட வளர்ப்பு குச்சி வந்து எல்லா துளிர்களுமே வளர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு இது எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த 10-15 நாளுகளில் இந்த மாதிரி ஆரோக்கியமானது வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஆரோக்கியம் இல்லாதது அப்படியே நின்றுடும். இதில் 3 துளிர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று வந்து சுமாரான வளர்ச்சி இருக்குது, ஒன்று வந்து மொத்தத்துக்கு வளரவே இல்லை. இதில் இந்த ஒரு இலை இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து அது 2 இலையோடு நின்றுக்கிருச்சு, இது வளரவே இல்லை. இது 3 இல்லாட்டி 4 இலையோடு வளர்ந்துருக்கும், இது வந்து வளராது. இந்த 3 குச்சியில் 2 வந்து காய்ப்பூச்சிகளாக வளர்த்துக்கலாம், ஒன்றை வந்து வளர்ப்பூச்சியாகவே நம்ம வச்சுக்கலாம் வழக்கம் போல். இதை மட்டும் நம்ம எடுத்து விட்டுலாம், இது தேவையும் இல்லை, வளரவும் செய்யாது. இதை வந்து நம்ம நீக்கிடலாம். அப்போ ஒன்றுக்கு மேலே இந்த துளிர்கள் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 2 காய்ப்பூச்சிகளாக வச்சுக்கலாம், ஒன்றை வந்து வளர்ப்பூச்சிகளாக வளர்த்துக்கலாம். இந்த பக்க கிளைகளை நம்ம வழக்கம் போல் காய்ப்பூச்சிகளாக வேணும்னா ஒடிக்காமல் அப்படியே 15 20 இலை வரைக்கும் வளர்த்துக்கலாம். வளர்ப்பூச்சி வேணும்னா நம்ம வழக்கம் போல் 6 மற்றும் 7வது இலைக்கணுவோ அல்லது எந்த துளிர்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கோ அது பக்கத்தில் உடைச்சி விட்டு நம்ம அடுத்த ஒடிப்புகளை வந்து செடியை வந்து தயார்படுத்திக்கலாம். சரி நண்பர்களே, இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சேனலில் திராட்சை வளர்க்குறது எப்படி, அதை வந்து பராமரிக்கிறது எப்படி அப்படின்ற வழிமுறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆர்வம் இருக்கிற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு தகவல் எதுவும் தேவை இருந்தாலோ சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.